அவர் சேனல் மஞ்சு முருகேஷ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட saree கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க. saree கலெக்ஷன்ஸ் சொன்னா ரொம்ப நிறைய காஸ்ட்லியா அப்புறம் நிறைய அமௌண்ட் ஆஃப் நிறைய குவான்டிட்டி ஆஃப் saree இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா நான் sarees வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதே இப்போ ரீசெண்டாக தான். அதுக்கு முன்னாடி வாங்கின sarees எல்லாமே நான் வந்து நல்லா பாதுகாக்க தெரியாமல் எடுத்து குப்பை மாதிரி வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ தான் சாரியோட வேல்யூ என்னன்னு தெரியுது. அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். வெளியே வண்டி போகுது, சாரி. ஓகே, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். அதில் இருக்கிற என்னோட ரொம்ப ஃபேவரட் சாரீ, அப்புறம் எனக்கு கொஞ்சம் மெமரிஸ் உள்ள சாரீஸ் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து சாரியெல்லாம் வந்து கீழே ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அது மேலே வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பழைய சாரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நான் காலேஜ் போகிறப்ப வந்து எங்கள் காலேஜில் ஆனுவல் டேவா இல்லை என்ன ஃபங்க்ஷனுன்னு சரியாக தெரில, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரீ கட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் டேன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த மாதிரி டைமில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரீ எடுக்கிறேன். லைக் நானாக போய் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நானாக வந்து போய் எடுக்கிற சாரீ வந்து ஃபர்ஸ்ட் சாரீ அதுதான். இதுதான் வந்து அந்த சாரீ. அப்போ வந்து இந்த கலருக்கு வந்து ரொம்ப கிரேஸ். அந்த டைமில் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் வந்து, ஸ்கை ப்ளூவா என்னன்னு தெரியல, அப்போ இந்த கலருக்கு வந்து ரொம்ப கிரேஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் எடுத்ததுனால இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாரீ. இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி பாதி இங்கே ஒரு பார்டர் வரும், இங்கே ஒரு பார்டர் வரும். அப்போ எனக்கு கட்ட கூட தெரியல. இதோட முந்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு இது வந்து கட்ட கூட தெரியல. பட் ஸ்டில் நான் போய் வாங்கிட்டு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் சாரீ. இப்பவும் என்னால் கட்ட முடியாது ப்ளவுஸ் இல்லாதனால, ஆனாலும் ஞாபகார்த்தமாக வச்சுட்ருக்கேன். அதோட ப்ளவுஸ் வந்து இதுதான். பின்னாடி வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி தொங்குறதுலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சது அப்போது. பட் இப்போ அதை விட ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாரீ, என்னோட ஃபேவரட் சாரியும் கூட. ஒரு வீடியோ எடுக்க விடுறாங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே கையில் கிடைக்கிற சாரியெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். எது ஃபர்ஸ்ட் வருதோ அதெல்லாம். இந்த க்ரீன் சாரீ என்கிட்ட வந்து மேக்ஸிமம் இருக்கிற சாரீஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா எனக்கு கடைக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிற கலர் வந்து க்ரீன் தான் சாரீஸில். அதனால மேக்ஸிமம் க்ரீன் கலர் சாரீ, அப்புறம் பிங்க், பர்பிள் அந்த மாதிரியான கலர்ஸ் தான் நிறைய இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் வரும். இதோட முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கும், நல்லா கிராண்டாகவே இருக்கும். இதுக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து இப்போது இல்லை. எல்லாமே நான் வந்து இது எடுத்தப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். முந்தி வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்டோனு இந்த மாதிரி இது ஏதோ எல்லாம் இருக்கும். இது சிங்கிள் ஃப்ளீட் வச்சு கட்டினா நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இது வந்து நான் 1 or 2 times தான் கட்டியிருப்பேன். நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிற சாரீக்கெலாம் வந்து ஃபோட்டோ கட்டி, இந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னா சைடில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி அட்டாச் பண்ணோம்னா அதுக்கு ஃபோட்டோ இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அடுத்த சாரீ. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு வந்து ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த சாரீ. இதுவும் இன்னொரு ப்ளூ கலர் சாரீ வந்து எடுத்து கொடுத்தாரு. அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நெட் சாரீ, பிளாக் ப்ளஸ் பீகாக் க்ரீன் கலரில் இருக்கும். இதுதான் அந்த சாரீ. இது வந்து மேலே அப்புறமா முந்தி மட்டும் இது வரும், உள்ளே ஃபுல்லாகவே நெட்டு வரும். உள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெட்டு வரும். கீழே அதெல்லாம் வந்து நெட்டு வரும், மேலே மட்டும் இந்த மாதிரி வரும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து பிளாக்ன்றதுனால பெருசாக ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே கட்டினது இல்லை. சும்மா பார்ட்டி வேர் இல்லை இந்த பெங்களூரில் எங்கேயாவது சும்மா பக்கத்தில் போகிறேன் அந்த மாதிரினா கட்டியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட வந்து தேர்ட் சாரீ. ப்ளவுஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் தைச்சிருக்கேன். மேக்ஸிமம் நான் ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க்கு டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். ஏன்னா அதுவே ஒரு 2000 ஆகுன்றதுனால அதுக்கு நான் இன்னொரு சாரியே எடுப்பேன்றதுனால மேக்ஸிமம் ஆரி ஒர்க் போனதில்லை. இனிமேல் வந்து ஒன்றுனா ஏதாவது ஒரு 5 கலர்ஸ் மட்டும், எதனா ஒரு 5 கலர் வந்து எடுத்து வச்சுக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து ரொம்ப நார்மலாக ப்ளவுஸ் தான். 3/4 எல்போ வச்சுட்டு நார்மலாக தைச்சிருக்கிற ப்ளவுஸு.
இந்த saree வந்து யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. என்னோடைய வெட்டிங் டேவும் அவங்களோட வெட்டிங் டேவும் சேம் ஒரே நாள் தான், செப்டம்பர் 14th. ஸோ அன்னைக்கு வந்து அவங்களும் இதே மாதிரி ஒரு saree எடுத்திருந்தாங்க. எனக்கும் இந்த saree வந்து எடுத்து கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் saree வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா saree. இது ஏன் காமிக்கிறேன், இது ஏன் இந்த லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹஸ்பண்ட் வந்து வயநாடு ட்ரிப் போயிருந்தப்போ நான் வந்து வீட்டில் இருந்து சொல்லி அனுப்பிச்சேன். நீங்கள் ட்ரிப்பு போகிறல எனக்கு எதுனா கிஃப்ட் வாங்கிட்டு வந்தால் தான் நீ ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அனுப்பிச்சேன். ஸோ அங்கே போயிட்டு இந்த கேரளா saree வாங்கிட்டு வந்தார். ஒன்றுமே இல்லை, இது முந்தி மட்டும்தான், உள்ளே ஃபுல்லாகவே வந்து வெறும் ஒயிட்டு தான், பார்டர் மட்டும் சில்வரில் வரும். முந்தியில் மட்டும் இந்த குட்டி குட்டி பூ வரும். அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஏதோ இது பேர் என்னது பேர் தெரில, அந்த மாதிரி கிரே அண்ட் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த saree. இதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரெட். நான் ஒரே ஒரு டைம் தான் கட்டினேன். ஏன் ஃபேவரெட்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணார்லே, அதனால இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட். இந்த கலரில் வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஐ மீன் saree ப்ளவுஸ் பிட் வச்சு நான் saree கட்டியிருந்தேன் அம்மனுக்கு. ஸோ அந்த ப்ளவுஸ் பிட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ இதுக்கும் வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே மெஷின் எம்ப்ராய்டரி கொடுத்து தைச்சது. இந்த மாதிரி கையில் அண்ட் பேக்கில் வந்து இப்படி இருக்கும். இந்த saree வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. அவங்க பேபி பிறந்ததுக்காக நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வீட்டுக்கு வந்த பொண்ணு வெறும் கையோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த saree. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் saree. இது நான் நிறைய வாட்டி கட்டிட்டேன், ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து கட்டிட்டேன். ரொம்ப பிங்க் கலர், அப்புறமா வந்து ப்ளூ கலர் பார்டர், காப்பர் ஜரின்னு நினைக்கிறேன், காப்பர் ஜரி, பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் பார்டரு. இதோட முந்தி வந்து இப்படி தான் இருக்கும், டைமண்ட் அந்த மாதிரிலாம் மாங்காலாம் வச்சு அந்த மாதிரி இருக்கும் இது முந்தி. அப்போ வந்து இந்த saree வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. காப்பர் ஜரி வந்து saree வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த saree வந்து எடுத்தேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இது வந்து ப்ளவுஸ்லேயே வந்தது. இது நான் டிசைன் வந்து நாங்கள் தனியாக வச்சது கிடையாது, ப்ளவுஸ் துணியிலேயே வந்தது. இந்த மாதிரி கை வந்து நார்மலாக தான் 3/4 வச்சுருக்கேன். பின்னாடி வந்து இது அவங்களாவே வச்சது, ஐ மீன் துணியிலேயே வந்தது. அடுத்த saree வந்து பார்த்தீங்கன்னா இந்த saree. இது வந்து ஒரு சில்க் saree தான். என்னோட ஹஸ்பண்டோட தம்பி மேரேஜ்க்கு வந்து அவங்களோட சிஸ்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி எடுத்தாங்க. எனக்கும் அதே மாதிரி saree தான் எடுத்தது. இது வந்து 6000 சேலமில் போய் எடுத்தது. அந்த முகூர்த்த பட்டுலாம் எடுப்பாங்க இல்லையா, அங்கே போய் எடுத்தது. இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கட்டினப்போ. எனக்கு தெரியல சில்க் saree வந்து வாட்டரில் தண்ணியில் போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இது தெரியாமல் போட்டுட்டேன். அப்போலேருந்து இது ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி இது அயன் பண்ணால் திருப்பி நார்மல் ஆகுமா என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோல்டு கலரில் கொஞ்சம் லைட் பேபி பிங்க் வரும், அப்புறம் இந்த லைட் ப்ளூ கலர் வரும். இந்த மாதிரி மிக்ஸ்டாக வரும். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த மாதிரி பெரிய மாங்காய் இதெல்லாம் வரும். ஃபுல்லாகவே கோல்டு கலரில் தான் இருக்கும். ப்ளவுஸுமே வந்து கோல்டு கலர் தான். அதில் எதுவுமே டிசைன் பண்ணவே இல்லை. அப்போ வந்து அர்ஜென்ட்டில் நாங்கள் கொடுத்தோம், சீக்கிரமாக நிறைய ப்ளவுஸ் கொடுத்தோம். அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய அந்த கல்யாணத்துக்காக கொடுத்துருந்தோமா. அப்போ வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க அந்த ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலாக. அதனால் இந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வச்சு கட்டியிருந்தேன். அண்ட் இன்னும் என்னால் இதை கட்டவே முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. இது ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்கு கலர், கொட்டைப்பாக்கு கலர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பர்பிளா இல்லை வைலட்டா இல்லை வாடாமல்லியா இல்லை கத்திரிக்காவா எந்த கலர்னே தெரியல. எல்லா கலருமே இருக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் வரலட்சுமி விரதம்க்கு வந்து நான் கட்டிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். saree ஃபுல்லாக வந்து செக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு லீஃபா மாங்காவா இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாகவே வரும். இந்த பர்பிள் கலர் ஐ மீன் வைலட் கலரும் ப்ளூ கலரும் வந்து பார்டரு. கீழே வந்து பார்டர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து கீழே பார்டரு. saree ஃபுல்லாக இதுதான் வந்து முந்தி. கட்டினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ளவுஸ் வந்து நான் இனிமேல் ஸ்டிச் பண்ணல. ஆல்ரெடி நான் ஒரு பிங்க் கலருக்கு ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் காமிச்சேன் இல்லையா, அதுதான் வந்து இதோட பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு saree வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பீகாக் ப்ளூன்னு தான் நான் சொல்லுவாங்க, பீகாக் ப்ளூ கலர்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த கலர் தான், காப்பர் சரி. இது வந்து ஒரு பொங்கலுக்கு, லாஸ்ட் இயர் பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்த saree ஃபுல்லாக வந்து இதே மாதிரி டிசைன் தான், எதுவுமே வராது. எனக்கு வந்து சாரியில் வந்து பெரிய பெரிய பூ, பெரிய பெரிய
மாங்காய் பெரிய பெரிய ரவுண்ட் அந்த மாதிரிலாம் வந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரணும், இல்லை பிளெயினாகவே வரணும். அந்த மாதிரி இருக்கிற சாரீஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பீகாக் ப்ளூன்ற கலரும் வந்து கீழே எனக்கு இதில் பார்டர் மட்டும் பிடிக்கல. ஆரஞ்சு கலரு ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு இது பிடிச்சதுனால அதோட பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் வந்து முந்தி. இதுதான் வந்து முந்தி. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் காமிக்கிற சாரீலேயே உங்களோட ஃபேவரட் சாரீ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாரீ எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப 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 ஃபேவரட். இதுவுமே வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த கலர். இது வந்து பாட்டில் க்ரீன் கலரில் சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து க்ரீன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த பாட்டில் க்ரீன் கலரில் வந்து சாரீ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த கலருக்கு இது வந்து குங்கும கலரா ரெட் கலரா ஏதோ ஒரு கலர், அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டு அந்த மாதிரி கலரு. இது வந்து லாஸ்ட் இயர் பொங்கலுக்காக தான் எடுத்தது. நானும் ஹஸ்பண்டும் போய் எடுத்திருந்தோம். இங்கே பெங்களூர்லேயே எடுத்தது. ஐ மீன் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பெங்களூரில் கொஞ்சம் கூட காஸ்ட்லி. சாரீ ஃபுல்லாக லைன்ஸாக வரும். கட்டுறப்பவும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். கட்டியிருந்தது நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு எடுத்த சாரீ. இதுவுமே என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. பாட்டில் க்ரீனு, அப்புறமா இந்த மாதிரி ரெட் கலர் பார்டரு. முந்தானை வந்து இப்படி. ப்ளவுஸும் வந்து சேம் இதே மாதிரி கிளாத்தில் இதே மாதிரி தான் இருக்கும். அதையும் நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் அந்த சாரியோட ப்ளவுஸு. முன்னாடி வந்து பிரின்சஸ் கட் வச்சுட்டு பேக் ஹூக் வச்சு தைச்சது இது. இதுதான் 3/4 எல்போ பிரின்சஸ் கட்டு. போட் நெக் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ஸ்கொயர் நெக் வச்சது. பின்னாடி வந்து இது இந்த மாதிரி முக்கோணம் கட் வந்து வச்சாச்சு. அப்புறமா வீட்டில் வந்துட்டு போட்டு பார்த்தா ரொம்ப பெரிய ஓப்பனிங்காக தெரிஞ்சது பின்னாடி. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அந்த கடைக்காரங்கிட்டே போயிட்டு, அண்ணா இது ரொம்ப பெருசாக தெரியுது, ஓட்டை எத்தனை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் சாரி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு சில்க் சாரி தான். ஃபோனில் ஒரு மாதிரி தெரியுது, நேரில் ஒரு மாதிரி தெரியுது. எப்பயுமே இந்த சாரி வந்து என் கண்ணுக்கு வந்து இது ஒரு மாதிரி ஹேஷ் கலர் மாதிரி தெரியுது. பட் ஃபோட்டோலாம் பார்த்தா ஒரு மாதிரி பாசி கலர் மாதிரி தெரியுது. என்ன கலரு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி ஃபுல்லாகவே வந்து ரவுண்டு அண்டு டப்பா இது மட்டும்தான் வரும். இந்த கலரு ஆஷ் கலராக க்ரீனாக தெரில, பாசி கலராக தெரில, இந்த 2 கலரு. கட்டுறப்போ சூப்பராக இருந்துச்சு. இது எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட தம்பி மேரேஜ்க்கு, பெரியப்பா பையனுடைய மேரேஜோட ரிசப்ஷனுக்கு வாங்கினது இது. பார்டர் வந்து பர்பிள் கலரு, முந்தி வந்து பஞ்சு மிட்டாய் கலரு. ப்ளவுஸ் வந்து இதுக்கு ரொம்ப சொதப்பிட்டாங்க. நார்மலாக தான் வச்சு தைச்சது. இதே கலரில் வந்தது. நான் இதுக்கு வந்து வேறு ப்ளவுஸ் எடுத்து தைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஐடியாவில் இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், சொல்லுங்க. அப்புறம் இந்த முந்திக்கு வந்து இந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணி கொடுத்தோம். குச்சி போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. இதுக்குமே வந்து காசு வாங்கினாங்க, 200 ரூபாய் ஏதோ, ஞாபகம் இல்லை. அப்புறம் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். க்ரீன் ஐ மீன் ரெட் கலர் சாரீ. பச்சை மிளகாய் இல்லை, காஞ்ச மிளகா பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளகா பழம் கலரு, ரெட் கலரு அந்த சாரீ. இது வந்து பனாரசி ப்ளவுஸ் கீழே வந்துச்சு. பனாரசி சில்க்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு, செம்மையா இல்லையா? சாரி ஃபுல்லாக இந்த கிளி வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிளிக்காக தான் இந்த சாரியை நான் வாங்கினேன். இது வந்து முந்தி, இது வந்து சாரி ஃபுல்லாகவே ஒரே தான், இதே மாதிரியே இருக்கும். கிளி வரும். பார்டர் வந்து இப்படி கோல்டில் வரும், கோல்டன் பார்டர். இது வந்து பனாரசி சில்க்குன்னு சொன்னாங்க. இந்த பொங்கலுக்கு வந்து வாங்கினது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கலர் என்கிட்ட இந்த கலர் இல்லையா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. பார்த்த உடனே நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். பார்த்து 1 வீக் கழிச்சு போயிட்டு வாங்கினது. அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுட்டே வந்தோம், இது சேல் பண்ணிடாதீங்க, வச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டே வந்தோம். ரொம்ப ஃபேவரட். கிளி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹூக் வச்சு தைச்சாங்க. நார்மலாக தான் ஹாஃப் ஹேண்ட் வச்சு பேக் ஹூக் வச்சு தைச்சது. முன்னாடி வந்து இப்படி வரும், பின்னாடி வந்து இப்படி வரும். ஸோ இவ்வளோதான் என்கிட்ட இருக்க சாரீஸ். வந்து இன்னும் 2 சாரீ வந்து ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணாமல் புது சாரியாக அப்படியே இருக்குது. அதுவும் உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன். இந்த சாரீ இது வந்து ஒரு சாரீ. இது என்ன கலருன்னு சொல்லுவாங்க, ஹேஷ்லேயே ப்ளூ மிக்ஸ்டான கலரு.
சாரீ ஃபுல்லாக மயில் வரும். இன்னும் இது புது சாரீ, பிரிக்க கூட இல்லை, தைக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து இந்த பொங்கலுக்காக வாங்கினது. இதை நான் கட்டிட்டு எதுக்காவது சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்சிட்டு சீக்கிரமாக கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எதுவும் ஃபங்க்ஷன் வர மாட்டேங்குது. கட்டினா உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லாஸ்ட்டாக என்னோட ஃபேவரட் சாரீ, ரீசண்டான வாங்கின சாரீ இந்த சாரீ. இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் கலராகவே இருக்கும். லாவெண்டர் கலரு, அப்புறமா பர்பிள் கலர் வந்து பார்டர். சாரீ ஃபுல்லாக வந்து சில்வர். எதனா ஒரு ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி கட்டுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கட்டினா, ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி போட்டுட்டு இந்த சாரீ கட்டினா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டர் வந்து இந்த கலரு, சாரீ வந்து இந்த கலரு. சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி கொடி கொடியாக வரும். இதுதான் வந்து முந்தி. முந்திலையும் ஃபுல்லாக பூவாக வரும். ஸோ அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற சாரீ கலெக்ஷனு. இன்னும் சில சாரீஸ் வந்து ஊரில் இருக்குது. அந்த சாரீஸ்லாம் வந்து இப்போ காமிக்க முடியாது. அம்மா வீட்லேயும் கொஞ்சம் சாரீஸ் இருக்குது. இங்கே வச்சுருக்கிற சாரீஸ் மட்டும்தான் இது. இன்னும் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாரீஸ்லாம். இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டைம் வந்து ஒரு 1 year கழிச்சு நான் ரீலோடட் வெர்ஷன் மாதிரி இன்னொரு வீடியோ வந்து போடுறேன், சாரீ வீடியோ. ஸோ இப்போ பார்த்த சாரியில் உங்களோட ஃபேவரட் சாரீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, பொதுவாக சாரீஸே வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த சாரீ தண்ணியில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.